அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்பு மாடி தோட்டத்திலிருந்து ஒரு காணொளி. இருக்கிற செடியை கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். இது பொன்னாங்கண்ணி கீரை. ஒரு 2 தொட்டி காலியாக இருக்குது. இது என்னடான்னா நல்ல ஒரு தக்காளி செடி. அதாவது கடலாட்டிலேருந்து பிடிக்கிட்டு வந்தேன். நல்லா நிறையா காய்க்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நேற்று கூட இதில் உள்ள பழங்களை வச்சு தான் தக்காளி சாதம் பண்ணேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் இது ஒரு வேறு ரக தக்காளி, இன்னும் பழுக்கலை, ஆனால் நிறையா காய்ச்சிருக்கு. கீழே ஒரு தக்காளி காய்ச்சிது, ஆனால் இப்போ அது என்னாச்சுன்னே தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகா அப்பக்கப்போ காய்க்குது. நிறையா காய்க்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது. இது இப்போ தான் ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கேன் கீரைக்காக. கீழே ஒரு மிளகாய் இருக்குது. இந்த இடத்துல அந்த நாட்டு கத்திரிக்காய், பூனத்தலை கத்திரிக்காய் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அது செத்து போச்சு. ஏன்னு தெரில, அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன், செத்து போச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து இந்த கத்திரி பார்த்தீங்கன்னா சாகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது. ஆனால் அந்த தொட்டியில் அதிகமாக எறும்பு அதை ஒன்றுக்காமல் ஆக்குது. மேலே வரைக்கும் எறும்போடது வந்துடுது. எறும்பு மருந்து போட்டோம்னா 2 நாள் சரியாக இருக்குது, 3ஆவது நாள் அதே இடத்துல அதே மாதிரி வந்துடுது. இந்த கத்திரிக்காய் தான் சொன்னேன், சத்திர மாதிரி இருந்ததுன்னு. இப்போ ஒரு 2-3 பிஞ்சு விட்டுருக்குது. இந்த இதில் கூட ஒரு பிஞ்சு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு தக்காளி. இது வரைக்கும் ஒரு 6-7 தக்காளி காய்ச்சி பிடுங்கியாச்சு. ஆனால் இதுக்கு மேலே காய்க்குமான்னு தெரியல, ஏன்னா மேலே வர்றது பூரா காஞ்சி போகுது. அடுத்து இதை பார்த்திங்கன்னா இதிலே வளர்ந்த கிளா நெல்லி இருக்குது. அது கண்டிஸ்டி செடிம்பாங்க இல்லையா, நல்ல சகப்பு பூவாக பூக்கும் அந்த செடி. அடுத்து இது டேபிள் ரோஸ். இப்போ பிள்ளைங்க தந்தது கொஞ்சம் பூத்துச்சு, இப்போ காணும். இது 2 என்னடான்னா தூதுவளை நிறையா படர்ந்துருந்ததுனால சுத்தமாக வெட்டி விட்டு அந்த இலைகளை சமையலுக்கு பயன்படுத்துறதில்ல. ஆனால் அதை கஷாயம் போட்டு குடிக்கிறேன். அதாவது சும்மா வெறுமனே தூதுவளை இலையை மட்டும் அரைச்சி இலையை அவிச்சு அதில் குடிச்சிக்கிறது. ஒரு 2-3 டம்ளர் அதில் 4 டம்ளர் ஊற்றிட்டா ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிக்கிறது நல்லாயிருக்கும். இதில் கீழே பார்த்திங்கன்னா நிறையா கீழா நெல்லி வளருது. எங்கேருந்து தான் இது விதை வருதுன்னு தெரியல, இதனால் மொத்தமாக வளருது. விட்டால் எனக்கு கொஞ்சம் நாள் இதை மாதிரி நிறையா வரும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு தூதுவளை. இது கொஞ்ச நாள் வளருது, கொஞ்ச நாள் இதுவாக விதையில இருந்து வளர்ந்தது போட்டு வச்சுருக்கேன், பரவாயில்ல. இது ஒரு பொன்னாங்கண்ணி தொட்டி. பொன்னாங்கண்ணி 4 தொட்டி வச்சுருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு தொட்டி அறுத்துக்கலாம். ஒவ்வொரு தொட்டி அறுத்தோம்னா எனக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். இன்னும் இந்த 2 தொட்டியில் ஏதாவது செடி வைக்கணும்னு நினச்சேன். விதைகள்லாம் இருக்குது, ஆனால் போட முடியல. கூடிய சீக்கிரத்தில் இதுலேயும் வச்சுட்டா இந்த மாடி தோட்டம் கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நேற்று நிறையா பழம் பழகுனா இன்றைக்கி ஒரே ஒரு பழம் இருக்குது. இன்னும் 2 நாளில் காய்க்கிற மாதிரி 2-3 பழம் இருக்குது. இந்த மாடி தோட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. 2வது நமக்கு நம்மளே விளைவிச்ச செடியை சாப்பிட்றதுனால, விளைச்சலை சாப்பிட்றதுனால ஒரு மகிழ்ச்சி. அதனால் நீங்களும் இடம் இருந்துச்சுன்னா மாடி தோட்டம் வளருங்க. எனக்கு தரையில் கொஞ்சம் கூட இடம் இல்லை, எல்லாமே சிமெண்ட் தரையாக இருக்குது. அதனால் நான் மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக எனக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மிளகாலாம் நல்லா காய்ச்சிருக்கு. இதிலேயே குண்டு மிளகா, நீட்டு மிளகா எல்லாமே இருக்குது. பார்க்கலாம். நீங்களும் மாடி தோட்டம் போடுங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, வணக்கம்.